வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. சேச்சி இல்லை இவங்க சீச்சி அப்படின்வாங்க, நடிப்பு அரக்கி அப்படின்லாம் பட்டம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவராக போகிறாங்களோ. நடிப்பு அரக்கன் வாட்டர் மெலனா நம்ம இந்த சீசன்லேயே பார்த்துட்டோம். நடிப்பு அரக்கின்னு சொல்கிறாங்களே, என்ன இந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிச்சது உண்டு. ஆனால் நிஜமான நடிப்பு அரக்கி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதில் வேற வாட்டர் மெலனை ரொம்ப பிடிக்கும், மிஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னவங்கள இவங்க இங்கே போய் அந்த பொய்யை கன்சிஸ்டண்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. நானும் இவங்க மேலே தப்பு இருக்காது, திவ்யா சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். உள்ள விக்கல்ஸ் விக்ரம் எதிரில் நின்று தான் கேம் ஆடுற அப்படி. விக்கல்ஸ் விக்ரம் அதுதான் நினைக்கிறேன் அப்படி. அந்த பக்கம் கானா வினோத் அவர் நார்மலாக டாஸ்கில் கேட்டாங்க யார் யாரை முந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சாண்ட்ரா திவ்யா முந்தி போயிட்டாங்க, முடிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அப்போ கேஷுவலாக சொன்னேன் அப்படி, இந்த மாதிரி கேம் ஆட்டாங்க அவங்க அப்படின்னு. திவ்யா தான் ஏமாத்துனாங்க, சாண்ட்ரா வச்சு கேம் ஆட்டாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொன்னார். இதை ஒரு குற்றச்சாட்டாக கூட எடுத்துகிட்டு வரல அவர். ஏன்னா அந்த பக்கம் கானா வினோத்தும் நம்பினா அப்படி. இப்போ பிஜேஎஸ் கேட்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கன்ஃபியூஷன் வருது. இங்கே நான் தான் சார் சொன்னேன், என்கிட்ட தான் சார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம் சொல்ல, இல்லை இது ஜெயிலில் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்ல, ஓ ஜெயில் மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்றாரு. அப்போ விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட சொன்னது அந்த கேட்டு கிட்ட. அது இல்லாமல் இப்போ ஜெயிலுக்கு ரெண்டு பேரையும் ஒன்றா அமிச்சாங்கல்ல, வினோத்தையும் சாண்ட்ராவையும். அங்கேயும் இதை சொல்லியிருக்கிறாங்க இவங்க. திவ்யா எனக்கு தலையெல்லாம் வலிக்கலன்னு சொன்னா அப்படின்னு. இதை எப்படி பார்க்குறது? நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா வியனாவும் இவங்களும் பாத்ரூமில் போயிட்டு மைக் இல்லாமல் பேசியிருப்பாங்க, ரொம்ப நேரம் இருக்கிறாங்க, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ரம்யா கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்போ கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஃபஸ்ட்டு வியனா ட்ரெஸ்ஸிங்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமில் போனோம், எதுக்கு பாத்ரூம்குள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரம்யாவே கேட்பாங்க. அதுக்கப்புறமா சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா அதான் ட்ரெஸ்ஸுக்கு ஹெல்ப் பண்ண தான் போனேன், அது இல்லாமல் அழுதுட்டு இருந்தாளா அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை எடுத்துப்பாங்க. நான் அப்போவே சொல்லிகிட்டே இருந்தேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேயர் ஆட் பண்ணுறாங்க, இது நம்பலை போல இருக்குது இது அப்படின்னோட ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆட் பண்ணுறது இருக்குல்ல, அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்கு இந்த சேச்சி. இங்கே திவ்யா மேலே இந்த மாதிரி திவ்யா என்னை யூஸ் பண்ணிக்கிட்டா அந்த கேம் ஆட்ட அந்த ஜெயில் மேட்டரில் அதை விஜய் சேது நான் சொன்னார், எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சது அப்படின்னு சொன்னால் கம்மியாக இருக்குது. இன்னும் பெருசாக கேஸ் ஏது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே தோணுது போல இருக்குது. அந்த நடிப்பு அரக்கி இருக்காங்கல்ல அவங்க சொல்கிறாங்க போல இருக்குது. அதனால எக்ஸ்ட்ரா லேயர் இவங்க ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் திவ்யா தான் சொன்னா அப்படின்னு. அதுக்கு அப்போ விக்கல்ஸ் அதை நம்பிட்டு தான் இதில் நானும் இன்வால்வ் ஆகிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா தான் சொல்லியிருப்பாங்கன்னு நம்புற அப்படி. இந்த பக்கம் விக்ரம் நம்புறாரு, அந்த பக்கம் வினோத் அவரும் நம்புற அப்படி. நாமளும் நம்பிட்டு இருக்கிறோம். இவங்க பொய் சொல்லிட மாட்டாங்க இந்த இடத்துல, இப்போ திவ்யா தான் ஏதோ கேம் ஆட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இங்கே அந்த உருட்டுறாங்க. இவங்களுக்கெல்லாம் குறும்படமே போட்டு கீழ்ச்சிருக்கணும். இங்கே வாயை புழக்கிறாங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை சார் அப்படின்லாம். இல்லை சாண்ட்ரா அந்த மாதிரி சொன்னாங்க, சாண்ட்ரா விரும்புனா நாங்கள் வேணால் குறும்படம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதுக்கப்புறமா தான் அதுவரை பார்த்தீங்கன்னா கனின்னே போயிட்டுருக்குறாங்க. கனியை பற்றி அவங்க சொன்னது கனி ஜெயிலுக்கு போகல, நானும் ஜெயிலுக்கு போகல அப்படின்னு சொன்னது வேறம்மா, அது டாபிக் வேறு. அதுக்கப்புறமா நீ சொன்னதாம்மா ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு வாமா அப்படின்னு சொன்னால், இல்லை சார் அவங்க அப்படி சொல்ல சார், லாஸ்ட்டாக குறும்படம் இருக்குது நாங்கள் பார்த்துட்டோம் வேணா போடணுமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், கேட்குறது இல்லை அது மிரட்டினதுக்கப்புறமா தான் ஆமாம் சார் அவங்க திவ்யா அப்படி சொல்ல சார், அது நானாக சொன்னது சார் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா வாயை புலகுறீங்க. ஏதோ ஒரு முறை சொல்லியிருந்தா சரி, ஏதோ இவங்க ப்ரெஷரில் இருக்கிறாங்க மறந்துட்டாங்க அப்படின்றது கூட பார்க்கலாம், எப்பயோ சொல்லியிருந்தா. அது இப்போ தான் ரீசெண்டாக சொல்கிறீங்க, இந்த வாரத்தில் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்லேயும் அதே சொல்கிறீங்க வினோத்துக்கிட்ட போயிட்டு. வீக் ஆரம்பத்தில் விக்ரம் கிட்ட, வீக் எண்டில் வினோத்துக்கிட்ட. இப்போ ஜெயிலுக்குள்ளேயும் போய் அதே தான் சொல்கிறீங்க, அவன் தலைவலி அப்படி சொல்லிட்டு பொய்யா சொல்லிட்டா அப்படின்னு. அப்படி ரெண்டு இடத்துல சொல்லிட்டு எப்படி இல்லைன்னு வைங்க. இவங்க மேலே எத்தனை கேஸுங்க. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கலாம்னு அந்த கேட்டகரியிலே வச்சுட்டு இருந்தேன் நான். ஏன்னா இந்த குழந்தை மேட்டரை எடுத்துகிட்டு வந்தாங்களா, அந்த சாங் விஷயம் பஞ்சாயத்து எபிசோடில் அது ஒரு சாங். அப்புறம் அது என்ன சாங்னு கூட இவங்க சொல்ல, இந்த பக்கம் மற்றவங்க பேசும்போது தான் பாப்பா பாடும் பாட்டு, அந்த ஒரு பாட்டுக்கு நேராக உன் பாப்பாவும் நினச்சிட்டா இதெல்லாம் என்னம்மா லாஜிக் அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம எபிசோட் பார்க்கும்போது அப்படி தான் சாண்ட்ரா கட் பண்ணன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா 6 சாங் பாடிருக்கிறாங்க ஃபுல்லாக ரைம்ஸாக. ஸோ இல்லை இப்போ இந்த பக்கம் தான் தப்பு, இவங்க அப்படி தான் ட்ரிகர் பண்ணியிருக்கிறாங்க. அது அப்படி நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, யாராக இருந்தாலும் நினைப்பாங்கல்ல, தொடர்ந்து 6 பாட்டு எனக்காக பாடுற, அதெல்லாம் மலையாள பாட்டு, அப்போ கட்டம் கட்டிட்ட குழந்தை பாட்டாக பாடிருக்கிற அப்படின்னா வச்சு தான் செய்கிறாங்க இவங்க அப்படின்ற ஸ்டாண்டில் தான் நம்ம நின்னோம். இவங்க மற்ற விஷயங்கள் அங்கே இவங்க வீடு மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க இப்போ இதுதான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஓவராக தான் போயிருக்கிறாங்க. வாரம் ஃபுல்லாக நடந்த இதில் பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு எப்போ போக சொன்னாங்க சேச்சி அப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தா. அப்புறமா பார்த்துட்டு
அப்புறம் அது வேற சொல்கிறாங்க, சீக்கிரம் ரெடியாகுங்க, சீக்கிரம் பேக் பண்ணுங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும்? இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது, அவங்கெல்லாம் உங்கள் விருந்தாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவே கம்ருதுன்னு கேட்டதே கரெக்ட் தான் இல்லை? அந்த அளவுக்கு போகிறாங்க. சரி, அது கூட வேற வாயை விட்டுருக்காங்க நிறைய இடத்துல. அது வாய் விடுறது தான் பெரிய பிரச்சனை. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேர்மை இருக்குது அப்படின்னு பார்த்தோம். கடைசியில் அந்த நேர்மை கூட கிடையாதுங்க, டோட்டலாக கிடையாது, மொத்தமாக போச்சு. இல்லை, இனி பெனிஃபிட் ஆஃப் டவுட்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது இவங்களுக்கு. எவ்வளவு மோசமாக போயிருக்கிறாங்க. தமிழ்நாடு கேரளா வரை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் என்னவோ இங்கே வந்து எல்லாமே போலியாக இருக்கிறாங்க. அங்கே கேரளாவில் தான், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் எந்த விஷயத்த மண்டைக்கு ஏற்றிக்க மாட்டோம், அப்படியே இயல்பாக இருப்போம். இருப்பீங்கன்னா ஒன்று அங்கே இருங்க. அங்கே இருக்கிறாங்க ஸ்டார்டம்மு மைண்டுக்கு ஏற்றிக்காத ரொம்ப இயல்பாக இருக்கிற நடிகர்கள் இருக்கிறாங்க. அது எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறாங்க. சரி, அங்கே இருக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி இங்கே இருங்களேன். உங்களை யார் வேணான்னு சொல்லு, கழுத்தை பிடிச்சாங்களா உங்களை வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு? இங்கே தமிழ்நாட்டில் தான் அப்படி நடிக்க வேண்டியிருக்கு. அந்த கேஸு அவ்வளோ தூரம் கேஸ் வாங்கினவங்க இவங்க ஏதோ புரியாமல் உளறாங்க போல இருக்குது. அழுதுகிட்டே சொல்கிறாங்களா, சரி ஏதோ எமோஷனில் புரியாமல் உளறாங்க அப்படின்னு நினச்சா இவங்க டோட்டலாகவே தப்பாக தான் இருக்கிறாங்க. இந்த பக்கம் சுபிக்ஷா பார்த்து டிவாமிக் கொடுக்கணும், அப்புறம் நாய் அப்படிங்கிறது, ஸ்கூபி டூ அப்படிங்கிறது, அப்புறம் கேளவி, சைக்கோ, இந்த மாதிரி கேஸ் போயிட்டே இருக்குது. பைத்தியம் அப்படின்னு சொன்னதெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் பொய் மட்டும் சொல்ல, அதெல்லாம் ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறாங்க. பொய் மட்டும் சொல்ல அப்படின்னு பார்த்தா கடைசியில் அந்த பொய் இதில் ஒரு பெண், ஒரு கண்டஸ்டண்ட்டு புருஷனை மயக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் என்னது இது? அது இல்லைன்னே சொல்ல முடியாது யாரும். ஃபஸ்ட்டு தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஆட்டா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் மேட்டரை உதாரணம் எடுத்துகிட்டு வராங்க. ஐஸ்கிரீம் வந்து பிரஜனை வந்து நான் தான் கொடுக்க சொன்னேன், வெளியில் அது தப்பாக போகும்னு. அண்ணன் தங்கச்சி அப்படின்னா அண்ணன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அது எப்படி தப்பாக போகும் வெளியில்? அதை யார் தப்பாக பார்க்க போகிறாங்க? இவங்க அப்படி பார்த்துருக்குறாங்க பாருங்க. இது ஒன்றை வச்சு மட்டும் சொல்ல, அப்புறம் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு கேம் ஆட்டான்றீங்க. சரி, இந்த 2 பாயிண்ட்டுன்னு பார்த்தா இதில் கூட சரி இதை தெரியாமல் அதுதான் அவருக்கு தப்பாக போயிருக்குன்னா, தப்பாக என்ன எப்படி போவோம்? அப்போ அண்ணன் தங்கச்சியாக பார்க்கல, இது வேறு எதாவது எல்லை மீறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தானே அது கன்வே ஆகுது. சரி, அது கூட ஏதோ உளறிட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா அதை வந்து ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் அமித்துக்கிட்ட அப்புறமா சொன்னது. நைட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்களா, அதை நான் பார்த்தேன்னா, நான் பார்க்குறத பார்த்துட்டு விக்கல் வந்து ஒரு மாதிரி சிரிச்சா அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, அது ஒரு மாதிரி அவன் சிரிக்கலாம். அது யாரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி? அந்த பெண்ணையும் அசிங்கப்படுத்துகிறாங்க, இவங்க வீட்டுக்காரரையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அவர் வந்து பார்வதி இப்படி தொட்டதுக்கே எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது அப்படின்லாம் சொன்னவர்ல, இப்போ வந்து மைக்கிட்டா திவ்யா அப்படின்னு தானே சொல்ல வராங்க இதிலிருந்து. அதை இவங்க நம்புறதுனால தானே எனக்கு அப்படி தான் தோணுச்சு. விக்கல்ஸ் என்னவாது கேவலமாக நினச்சிக்கிட்டா அது விக்கல்ஸ் நினைக்கிறது. உங்கள் வீட்டுக்காரர் பேசிகிட்டு இருக்காரு, உங்கள் தோழி பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதுவும் ஃபுல்லாக 24/7 ரெக்கார்டிங் ஏரியாவில், டாஸ்கில் ஒரே டீமு. இப்போ அதை வந்து ஒருத்தன் தப்பாக பார்த்தான்னா அது அவன் பிரச்சனை, அவன் மாட்ட போகிறான், அவனை போட்டு கழுவி ஊற்ற போகிறாங்க. எனக்கு அப்படி தான் தோணுச்சு அப்படின்னா அவன் பார்த்து தான் சொல்லவே இல்லை. சிரிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தோணுதுன்றீங்க. ஐஸ்கிரீம் கொடுத்தது தப்பாக போயிடுச்சு அப்படின்றீங்க. தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஆட்டான்றீங்க. இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா என்ன சொல்கிறாங்க இவங்க? மயக்கிட்டாங்க திவ்யா, அந்த கேம் ஆட்டாங்கன்னு தானே சொல்ல வராங்க. இப்போ ஆபாச குறியீடு என்ன பார்த்து தான் காட்டினாங்க அரோரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிப்பு அரக்கன்னு சொன்ன அப்படி இல்லை. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? 2 ஒன்று தானே. அப்போ நடிப்பு அரக்கி தானே இவங்க. இனிமேல் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டே கிடையாதுங்க. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.